சிம்பிளான பஞ்சு போல் ஒரு எள்ளு கொழுக்கட்டை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணேஷ் சதுர்த்திக்கு இது மாதிரி புதுவிதமாக பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். இது ஸ்டீம்டு அப்படிங்கிறதுனால ஹெல்த்தியானது கூட. எள்ளில் கால்சியம் அயனெல்லாம் நிறையா இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு அரை கப் எள் எடுத்துகிட்டு கருப்பு எள் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு வெல்லம் ஒரு அரை கப் போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காய் தேவைப்பட்டால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கரகரப்பாக ஒரு கப் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் உப்பு, நெய் இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு கப் மாவு அரிசி மாவு போட்டுட்டு நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா திரும்ப மிக்ஸ் பண்ணி ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லுவோம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அரிசியை ஊற வச்சு அரைச்சி பண்ணுறது. மாவு எடுத்து திரும்ப பேனில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மாவு கிடைக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். திப்பி இறக்கக்கூடாது. இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸில் மட்டும் மாவு எடுத்துகிட்டு இது மாதிரி மோல்டு இருந்துன்னா அதில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளு போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் கையில் வந்து பண்ண வேண்டியதில்லை. இப்போ இடையில மட்டும் ஒரு ஹோல்ஸ் வந்து ஏற்படுத்திட்டு அதில் எள்ளை வச்சிடலாம். இதையே வந்து நீங்கள் தேங்காய், பொட்டுக்கடலை, நிலக்கடலையில் கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வருதுன்னு. பார்க்குறதுக்கு ஒரு மினி சாக்லேட் மாதிரியே இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போதும். ஏன்னா ஏற்கனவே மாவெல்லாம் வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. வாழல் இருந்தால் அது மேலே வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 மினிட்ஸ் வேக வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டான நமக்கு எள்ளு கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப யூனிக்கானது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.inங்கிற வெப்சைட் இருக்குது. கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது.